வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இப்போ 2 சுற்றுகள் முடிவடைந்து அடுத்ததாக நம்ம இறுதி சுற்றுக்கு முன்னேற இருக்கும். இந்த இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய அந்த 16 நபர்கள், 2வது சுற்றில் போட்டியிட்ட அந்த 31 நபர்கள்ல இருந்து இறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய அந்த 16 நபர்கள் யார் அப்படின்றத இன்னும் சற்று நேரத்தில் நடுவர் பெருமக்கள் அறிவிக்க இருக்காங்க. அந்த 16 நபர்களை அறிவிப்பதற்காக நடுவர் பெருமக்களை பணிவன்போடு மேடைகள். முன்னதாக நடுவர் முனைவர் சா குரு ஞானாம்பிகா அம்மா அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுவதற்காக. எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மிக சிறப்பாக தமிழகமெங்கும் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சி உண்மையிலேயே பிரம்மாண்டமான முயற்சி. ஏன்னா இது மாதிரியான நிகழ்வுகள் நான் உட்பட எல்லோருமே ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்தில் நம்ம சென்னையில் நடக்கிறத பார்த்துருக்கோம். அல்லது இது மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு அமைப்புகள், தனியார் அமைப்புகள் நடத்தும். ஒரு கல்வி நிறுவனம் ஒரு பெரிய குழுவை தேர்ந்தெடுத்து அதற்காக மிகச்சரியாக திட்டமிட்டு தமிழ் பேராயம் என்பது தமிழ் பணிகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது என்கிற ஒரு அற்புதமான நோக்கத்தை மையமாக கொண்டு தமிழ்நாடு முழுக்க பயணப்படுதல். முதல் முயற்சி, முதல்ல ஒரு ஊருக்கு போகலாம், அங்கே நிறைய குறைகள் இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு ஊர்லேயும் மிக சிறப்பாக வெற்றி நடை போட வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பயணம், பேச்சு பயணம். இதில் கொடுத்துருக்கிற தலைப்புகள் எல்லாமே கூட ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு தமிழ் மொழியினுடைய முழுமை என்பது எப்படியெல்லாம் வெளிப்பட வேண்டுமோ அதன் அடிப்படையிலே திட்டமிட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, தொடர்ந்து இந்த பணியை மிக சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பேராயத்தின் தலைவர், செயலர் மற்றும் இவர்களோடு இணைந்து மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிற இந்த குழுவின் அத்தனை உறுப்பினர்களுக்கும், கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அனைத்து பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இப்போது அந்த 16 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம இங்கே அறிவிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடுவர் அம்மா, இப்போ 16 நபர்கள் யார் அப்படின்றத அறிவிப்பாங்க. பதிவு எண் 8088 கூனா ஹர்ஷிதா, பிஎஸ்ஜி கல்லூரி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் வெற்றிகரமாக நடைபெற்று இருக்கு. நம்ம ரொம்ப சிறப்பாக 2 சுற்றுகளை நிறைவு பிடிச்சிருக்கோம். அடுத்ததா இறுதி சுற்றுக்கு இப்போ முன்னேறி இருக்கும். 2வது சுற்றில் போட்டியிட்ட 31 நபர்கள்லேருந்து 16 நபர்கள் இறுதி சுற்றுக்கு தேர்வாகியிருக்காங்க. நம்ம முன்னதாக நடைபெற்ற 2 சுற்றுகளில் மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. தனித்தனியாக தன்னுடைய பேச்சாற்றல்களை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து இப்போ நடைபெற இருக்கக்கூடிய இறுதி சுற்றில் மாணவர்கள் இணைகளாக போட்டி போட போகிறாங்க. இந்த இறுதி சுற்று அப்படின்றது விவாதம் மற்றும் கேள்விக்கான அரங்கா இருக்க போகுது. வரக்கூடிய மாணவர்கள் 2 பேராக போட்டி போட போகிறாங்க. அவங்களுக்கு குலுக்கல் முறையில் தங்களுடைய தலைப்புகளை தேர்ந்தெடுப்பாங்க. 2 நபர்களுக்கும் தனித்தனியாக 3 நிமிடங்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு தரப்படும். அந்த 3 நிமிடங்களுக்கு பிறகு 2 பேரும் அவங்களுடைய கருத்தை ஒருத்தருடைய கருத்துக்களை மறுத்து பேசுவாங்க. அதை தொடர்ந்து நடுவர்கள் 2 நபர்களுக்கும் கேள்விகள் எழுப்புவாங்க. இப்படி தான் இந்த இறுதி சுற்று போக இருக்கு. முதலாவதாக நம்ம பேசக்கூடிய நபர்களுடைய பதிவு எண்களை அறிவிக்க போகிறோம். பதிவு எண்கள் 8077 8080. நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பயன்படுவது அரசு துறைகளே என்ற தலைப்பில் தங்கள் முன் பேச வந்துள்ளேன். அரசானது எப்பொழுது சிறப்பாக செயல்படுகிறதோ, அரசாட்சியின் செயல்கள் சிறப்பாக இருக்கிறதோ, அப்பொழுதுதான் மக்களுக்கு அரசாட்சியின் மீதான நம்பிக்கை எழுகிறது. அந்த நம்பிக்கை தான் அரசை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு மேலும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தூண்டுகிறது. ஆக அரசு துறைகள் மிகச்சிறப்பாக விளங்கினால் மட்டுமே நாடானது முன்னேற்றம் அடையும். இன்று நாம் போக்குவரத்து துறையை எடுத்துக்கொள்வோம். இன்று போக்குவரத்து துறை எத்தனை முன்னேற்றங்களை கண்டுள்ளது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அரசு பேருந்துகள் இன்று சொகுசு பேருந்துகள் இருக்கிறது. தனியார் பேருந்துகளை காட்டிலும் அரசு பேருந்துகளில் இருக்கின்ற சொகுசு வளம் மிக அதிகமாக இருக்கிறது. இப்படி அரசின் போக்குவரத்து வசதிகள் மிகச்சிறந்த முறையில் இருப்பதால் மட்டும் மக்களுக்கு பெரிதும் நம்பிக்கை ஏற்படுகிறது.
செல்லப்படுகிறது. மக்கள் அரசை நம்புகிறார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகச்சிறந்து விளங்குகிறது. நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் மக்களுக்கான நம்பிக்கையை அரசு துறைகள் உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் அவர்களுடைய கட்டுப்பாடு, அவர்களுடைய செலவு சிக்கனம் எல்லாமே பார்க்கப்பட்டு அவர்களுக்கான வழி எடுத்துச் செல்லப்படுகிறது அரசு துறைகள். ஆக நாட்டின் முன்னேற்றத்திற்கு மிகச்சிறந்த ஒரு தூண்டுகோலாக அரசு துறைகள் இருக்கிறது. நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தனியார் துறைகளே என்பதாகும். மனிதகுலம் பலவிதமான காலகட்டங்களை கடந்து வந்துள்ளது. முதன்மையாக பழங்குடி சமூகத்தை எடுத்து பார்த்தோமேயானால் அதில் ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு சுயமே கிடையாது. குழு மனப்பான்மைதான் அவர்களை கடக்க உதவியது, அடுத்த காலத்திற்கு அவளை கொண்டு சென்றது. நிலப்பிரபுத்துவ காலகட்டத்திலும் அதே போல்தான் விளங்கிற்று. ஆனால் நாம் இன்று வாழ்கின்ற காலம் எந்த காலம் என்பதை புரிந்து கொள்வதை வைத்து ஒரு நாட்டினுடைய தேவையை நாம் கணக்கிடலாம். இன்று வாழ்கின்ற காலம் என்பது பின்னவீனத்துவ காலத்திற்கும் பிற்பட்ட காலமாக இருக்கின்ற காரணத்தினால் தனி மனிதன் என்கின்ற சுயத்தினை மனிதகுலம் நம்புகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட தேவை ஒன்று இருக்கிறது, தனிப்பட்ட பிரச்சனை ஒன்று இருக்கிறது, தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கான வழி என்று ஒன்றும் இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்தால் இவை எல்லாவற்றையும் பார்க்க முடியுமா என்றால் அது தெரியவில்லை. தனியார் துறை என்பது மிக மிக நுணுக்கமாக ஒவ்வொரு தனி மனிதனுடைய கனவிலிருந்து வெளிவருவதாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கு என்ன செய்வது என்று பார்க்கிறான், அல்லது தன்னை மேம்படுத்திக் கொள்கின்ற ஒரு போக்கையும் பார்க்கிறான். அப்படி பார்க்கின்ற பொழுது தனிமனித வளர்ச்சியே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால் தனியார் துறைகள் பெரிதும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மேம்படுத்துகிறது என்றே கூற முடியும். தனியார் துறைகள் எத்தனை தான் நல்லது செய்கிறது என்று நீங்கள் சொன்னாலும் பரவாயில்லை. மக்களின் பாதுகாப்பு, மக்களின் நலன், மக்களுடைய அந்த செலவு சிக்கனம் பொருந்து நடத்தக்கூடியது அரசு துறைகள் மட்டும்தான். எனவேதான் நாட்டின் வளர்ச்சி, அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அரசு துறைகளே பெரிதும் காரணமாக திகழ்கின்றன என்பதை நான் ஆணித்தனமாக கூறுகிறேன். மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராகவே இருந்தாலும், தலைவர்களாகவே இருந்தாலும், அவர்கள் எத்தனை பேர் சரியான முறையில் அரசு பதவிகளில் நபர்களை உட்கார வைக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். தனியார் துறை இல்லை என்றால் பலவிதமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன ஆகியிருக்கும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படியெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்தின் மேலும் வைக்கப்படுகின்ற பல கேள்விகளுக்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறேன். தனியார் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி பற்றி நீங்கள் பேசுனீங்க. தனியார் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அரசு திட்டங்களும் கொள்கைகளும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அதனால் படித்தவர்கள் கூட தொழில் தொடங்க முடியாமல் நலிந்து போகிறார்கள். அதற்கு என்ன தீர்வு சொல்லுகிறீர்கள் நீங்கள்? அரசாங்கம் தனிமனித சிந்தனைகளையும் தனிமனித முன்னேற்றத்துக்கான திட்டங்களையும் சற்று விடலாம், அல்லது நாட்டினுடைய நலத்திற்காக அனுமதிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அது அவர்கள் செய்வதற்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. அது எந்த விதத்தில் சரியாக வரும், இந்த நாட்டில் அவர்கள் ஊழல் இல்லாமல், எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அவர்கள் செய்வார்களா என்கிற சந்தேகம் அரசாங்கத்தில் இருப்பது நியாயம்தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் தனிமனித சிந்தனைகளை சமூகத்திலே ஊடாட விடலாம் என்று நான் நினைக்கிறேன். நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பயன்படுவது அரசு துறைகளே. நீங்கள் பேசும்போது மக்களுக்கான நம்பிக்கையை அளிக்கிறது, இளைஞர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சான்று சொல்ல முடியுமா? தமிழ் வளர்ச்சித்துறை, மாநில அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தும் போட்டிகள் நிறைய நடக்கிறது. இது தமிழ் வளர்ச்சித்துறை மட்டுமல்லாது இன்னும் ஏகப்பட்ட துறைகளில் முதல்வர் கோப்பை போன்று பல இது நடக்கிறது. அரசு துறைகள் எடுத்து நடத்தும் போட்டிகளில் உண்மையாக சரியான இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். மிகவும் வறுமையின் பக்கம் இருந்தாலும் திறமையின் மூலம் வென்றுவிடலாம் என்று நினைக்கின்ற மாணவர்களுக்காகட்டும், இளைஞர்களுக்காகட்டும் அரசு துறை நிச்சயமான தனக்கான வழிவகுத்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையை தான் அது எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்று வாய்ப்பளித்தமைக்கு வாழ்த்துக்கள். நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை நாம் போற்றுகிறோம். போற்றுகின்ற வரையில்தான் இன்று வரை அவர்களின் பெயர் நிலைத்து நிற்கிறது. இப்பொழுது கூட பிறக்கும் குழந்தைகளுக்கு காந்தி என்று பெயர் வைப்பது ஒன்றும் மாறிவிடவில்லையே. காமராசரின் புகழை பாட வேண்டிய பாடிக்கொண்டிருப்பதால் தானே இன்றளவும் ஒரு குழந்தைக்கு காமராஜன் என்று பெயர் வைக்கிறார்கள். அவரது நினைவு பெயரான காமாட்சி என்றும் வைக்கிறார்கள். அது மட்டுமா, கொடியை பார்க்கும் போதெல்லாம் நம் உள்ளம் சிறிது நேரம் எண்ணும் அல்லவா கொடி காத்த குமரனின் பெருமை பற்றி. அப்படி இருக்கையில் நாம் என்று போற்ற மறந்தோம். நாம் கொடியை பார்க்கும் நேரத்திலும் இப்பொழுது வரை சுதந்திர தினத்தில்
ஒருவரையாவது நினைவு கோருகிறோம் அல்லவா? தியாகிகளின் வீரமும் அவர்களின் தியாகமும் மண்ணில் வீழ்வது இல்லை. ஏனென்றால் அவர்கள் உதிர்த்த ஒவ்வொரு துளியும் இன்று துளிராய் வளர்ந்து இளைஞர்களாய் இருக்கின்றன. அப்படி இருக்கையில் நாங்கள் எப்படி மறைப்போம்? இளைஞர்களின் ஒவ்வொரு இரத்தத்திலும் தியாகிகளின் உணர்வே ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்று பேசியவர்கள் எத்தனை பேர்கள் பாரதி பற்றி பேசியிருப்பார்கள். அப்படி இருக்கையில் அந்த தியாகிகளை எப்படி நாம் மறந்தோம்? என்றென்று போற்றுவோம். தமிழுள்ள வரை, இந்திய மண் வாழும் வரை தியாகிகளின் புகழும் பேரும் என்றும் மறையாது என்பதை பறை தட்டி கூறுவேன். நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகிகளை மதிக்க தவறிவிட்டோம். இதுதான் தலைப்பு. நீங்கள் காந்தியை பற்றி குறிப்பிடுகிறீர்கள், நேருவை பற்றி குறிப்பிடுகிறீர்கள். நீங்கள் இவ்வளவு ஏன் கொடிக்காத்த குமரனை பற்றி கூட குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய தேசத்தை காத்த வீரர்கள் என்ற எண்ணிக்கையிலே இதற்குள்ளேயே முடித்துக் கொள்கிறீர்களே. மீதி போன தலைவர்களும் போராட்ட வீரர்களும் எங்கே சென்றார்கள்? தீரன் சின்னமலை எங்கே சென்றார்? சின்ன குயிலி எங்கே போனார்? பகத்சிங் ஏன் கொண்டாடப்படவில்லை? சர்தார் வல்லபாய் பட்டேல் வெறும் சிலையாக மட்டுமே நின்று கொண்டிருக்கிறாரே, மக்கள் மனதில் நின்று கொண்டில்லையே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் தியாகிகள் என்று குறிப்பிடக்கூடிய சில தலைவர்களை மட்டும் கொண்டாடி கொண்டே இருக்கிறீர்கள். சிலருடைய தலைவர்களுடைய பிறந்த நாள்களை கொண்டாடுகிறீர்கள். சிலருடைய வாழ்க்கை வரலாறையே படிக்க மறந்து விட்டீர்களே. இன்னும் நிறைய தியாகிகள் மதிக்கப்படாமலேயே, போற்றுதலுக்கு உள்ளாக்கப்படாமலேயே மறந்து கிடக்கிறீர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அழகா பேசினாங்க தோழர். ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாட படிப்பினையில இப்ப எல்லா தியாகிகளோட பேரும் வந்துருச்சு. பார்த்த முதல் வரைபடம் என்ன தெரியுமா? பகத்சிங் அவர்களின் வரைபடம். அப்படி இருக்கையில் தமிழன் எப்படி மறந்தான் என்று கூறுவீர்கள்? கல்லணை அன்று தொட்ட காலம் இருந்தே போரில் வீண்டவனை கூட நடுகள் வைத்து வளர்த்தவன் தமிழன். அப்படி இருக்கையில் இராணுவத்தில் தோற்றவனை, இராணுவத்தில் வீழ்ந்தவனை அவன் எப்படி மறந்து போவான்? இன்றளவும் ஒவ்வொரு நாளும் ஒரு இராணுவ வீரன் இறக்கின்றான், ஒவ்வொரு இடத்திலும் அவன் கஷ்டப்படுகிறான் என்பதை நினைவு கூறுகின்ற இளைஞர்கள் பலர் உள்ளனர். தீரன் சின்னமலை எந்த நாட்டை எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், எந்த இடத்திலே பிறந்தார், அவருடைய பிறந்த நாள் என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் நேருவுடைய பிறந்த நாளை கேட்டால் அனைவரும் சொல்வீர்கள் அல்லவா? தியாகிகள் என்று நீங்கள் இருவரை மட்டும் வைத்திருக்கிறீர்கள். மீதி இருப்பவர்களை பற்றி தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதை கூட உங்கள் அறிவிலே புகட்டாதது நமது கல்வியினுடைய பிழையாகவும் சொல்லலாம். இளைஞர்கள், நீங்கள் காதலர் தினத்துக்கு கொடுக்கிற மரியாதை குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கு கொடுக்குறீங்களா? உண்மையாக கேட்டிங்கன்னா இல்லைங்கய்யா. அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைய முறையில் சமூக வலைதளங்களும் மக்களும் எதை முன்னிறுத்தி காட்டுகிறார்களோ அதை தான் இளைஞர்கள் பின்பற்றுவார்கள். ஆக இன்றைய சமூகமானது எதனை முன்காட்டுகிறதோ அதை நாங்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். ஆக இன்றைய குடியரசு தலைவர்களையோ அல்லது தேச தலைவர்களையோ விடுதலை போராட்ட வீரர்களையோ பற்றி அவர்களுக்கு முதலில் அறிவே இல்லாத பட்சத்தில், அவர்களை பற்றி ஒரு விழிப்புணர்வே இல்லாத பட்சத்தில் அவர்களை கொண்டாடுவது கேள்விக்குறியாதான் இருக்குது. இன்றைக்கு ஒரு இளைஞனை அழைத்து உன்னுடைய முன்மாதிரி ரோல் மாடல் யாருன்னு சொன்னால், நடிகருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த தியாகிகளுக்கு கொடுக்கிறார்களா? இல்லை. ஆனால் அந்த நடிகர்கள் பெயர் பெறுவதே நம் தியாகிகளால் தான். அவர்கள் உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை நடிக்க வேண்டும் என்றால் தியாகிகளின் ஒரு துளியையாவது இவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவாஜி கணேசன் புகழ்பெற்றவர் ஆனார் கட்டபொம்மனின் சீரிய வசனத்தால். எனவே இளைஞர்கள் இன்று முன்னுதாரணமாக எடுப்பது நடிகர்களையே. ஆனால் அந்த நடிகர்கள் எப்பொழுது நற்பண்புகளை காட்டுகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் முன்னுதாரணமாக எடுப்பார்கள். நன்றிகள். சுற்றுலா தலங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றன. நிச்சயமாக ஆம் என்றுதான் கூற வேண்டும். மேற்கே நீலகிரி மலைகளால், கிழக்கே கொல்லிமலைகளால், தெற்கே பழனி மலைகளால், வடக்கே தலமலைகளால் சூழப்பட்ட கோவை மண்டலம் என்பது சுற்றுலா தலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இடத்திலே பராமரிப்பு என்பது சரியாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக ஆம் என்பதுதான் சொல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் குப்பைகளை மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என்று பிரித்து போடக்கூடிய சூழலில் தான் இருக்கிறார்கள். இதனை நாம் மறுக்கவே முடியாது. நிச்சயமாக அவ்வாறு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் தானா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக கிடையாது. சுற்றுலா தலங்களிலே இருக்கக்கூடிய மரங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதனை சரியான முறையிலே தீர்மானித்து சுற்றுலா தலங்களை பராமரிக்கக்கூடிய தன்மை இன்றையவர்களுக்கு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக விலங்குகளை துன்புறுத்தக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இல்லை. எங்கே இருக்கக்கூடியவைகள் என்று கேட்டார்கள் என்றால் எங்கே இருக்கவில்லை என்றால் சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடியவை. பாரதியார் அன்றே தன்னுடைய பசிப்பிணியில் இருக்கும் போதும் கூட என்ன செய்தார் தெரியுமா? வீட்டில் இருக்கக்கூடிய சிறிதளவு அரிசி செல்லம்மா உணவிற்காக வைத்திருந்தார்களாம். இருப்பினும் கூட அவற்றை எடுத்து விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இருக்கின்றது என்றால் விலங்குகளை
பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் சுற்றுலா தலங்கள் என்றுதான் அர்த்தம். சுற்றுலா தலங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. எப்படி கூறுவீர் சுற்றுலா தலங்கள் பராமரிக்கப்படுகிறது என்று? சற்று சிந்தித்து பாருங்கள். சுற்றுலாவிற்காக செல்லும் பயணர்கள் அவர்கள் அங்கு கண்டுகளிக்க வேண்டும், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விடுமுறை நாட்களில் செல்கிறார்கள். செல்லும் பொழுது மகிழுந்துகளில் நடக்கும் கூத்துகள் தெரியுமா? அவர்களுடைய மகிழுந்துகளில் பாட்டுகளை போட்டுக்கொண்டு இரவிலும் பகலிலும் செல்கிறார்கள். நமது ஊட்டி என்கிற மலைகளின் ராணி அவர்களில் செல்லும் பொழுது அவர்கள் பாட்டை போட்டுக்கொண்டு அரட்டை அடித்து கொண்டு செல்கிறார்கள் அந்த சுற்றுலா பயணிகள். அப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த 5 அறிவு ஜீவன்களான குரங்குகள் போன்றவை அவர்களுக்கு துன்புறுத்தலாக இருக்காதா? இதா பராமரிப்பு? அவர்களுக்கு துன்புறுத்தல் ஏற்பட்டால் அது பராமரிப்பா? இன்றைக்கு எனது அன்பு சகோதரர் சொன்னார், சுற்றுச்சூழல் பாதுகாப்பான நாடாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இந்தியா விளங்கும் என்று நான் கூறுகிறேன். அப்படி இல்லாமலா இன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு வந்து பார்க்கிறார்கள்? சுற்றுலா தலங்கள் என்பது இயற்கை சார்ந்த பகுதியாக மட்டுமில்லாமல் இன்றைக்கு தஞ்சையும் ஒரு சுற்றுலா பகுதியாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்றால் அங்கும் நாம் வெளிநாட்டவர்களை பார்க்க முடியும் அல்லவா? அங்கு மட்டுமா? கொடைக்கானல் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஊட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கு இருக்கக்கூடிய அத்துணை இடங்களுக்கும் இன்று வெளிநாட்டவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்போனால் சுற்றுலா தலங்கள் மிகச் செழிப்பாகத்தான் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதனை நான் இந்த இடத்துல ஆணித்தனமாக பதிவு செய்கிறேன். நண்பர் அவர்களே, பாதுகாப்பு ஆடையானது உமக்கு அணிவிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் மது அருந்தி விட்டும் புகைப்பிடித்து விட்டும் போடுகிறீர்களே, அதனால் அந்த 5 அறிவு ஜீவன் பயனடைகிறதா? மது அறிந்துவிட்டு அந்த பீங்கானால் வந்த யானையின் உயிரிழப்பு கேரளத்தில் நடந்த உண்மை. சுற்றுலா தலங்களுக்கு காற்று வாங்க செல்லுகிற நீங்கள் ஏன் நாற்று நடுவதற்காக செல்வதில்லை? நாங்கள் நெருக்கடியில் இருக்கும்போது, பணியின் நெருக்கடியில் இருக்கும் பொழுது அந்த விடுமுறை அளிக்கும் ஒரு நாளில் தானே நாங்கள் சந்தோஷமாக குடும்பங்களோடு நாங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அப்பொழுது அந்த ஒரு நாள் எங்களுக்காக நாட்டு பணிக்கில்லை, எங்களது பணியை பார்க்கத்தான் தேவைப்படுகிறது. இதுதான் இளைஞர்களின் உண்மையான நோக்கம். உண்மையிலேயே சுற்றுலா தலங்களில் வாழுகிற விலங்குகளுக்கு மனிதர்கள் எந்த துன்பமும் தருவதில்லையா? என்னை பொறுத்தவர்களே இன்று பெரும்பாலும் குழையப்பட்டு இருக்கிறது அம்மா. எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு பல பதாகைகளை நாம் பார்த்திருப்போம், உணவுப் பொருட்களை வழங்காதீர்கள் என்று. இருப்பினும் கூட நம்முடைய மனித நேயத்தின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு உணவு பழக்கம் நாம் அளித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லப்போனால் நிச்சயமாக விலங்குகளுக்கு நாம் துன்பத்தை ஏற்படுத்துவதில்லையே. வாழ்த்துக்கள். நன்றிகள். இன்றைய தலைமுறை தமிழை நேசிக்கிறது தலைப்பு. தமிழ் மொழியை இன்றைய தலைமுறை எப்படி பிடித்திருக்கிறது என்றால், ஒரு மொழி தமிழுக்கு நிகராக வரக்கூடாது, தமிழே தலையாய் இருக்க வேண்டும், தமிழோடு மற்ற மொழிகளை கற்போம், தமிழோடு மற்ற மொழிகளை கற்போம், மற்ற மொழியை தமிழுக்கு மேலாக கற்க மாட்டோம் என்று இன்றைய தலைமுறையினர் இருக்கிறார்கள். அதனால்தான் மொழிப்போருக்கான விதை இன்றளவும் தமிழகத்தில் நிலவி இருக்கிறது, அது வேரூன்று இருக்கிறது என்று சொல்கிறேன். இன்றளவும் தமிழை பலர் பேசுகிறார்கள், ஆனால் ஆங்கில வடிவில் பேசுகிறார்கள் என்று சொல்கிறவர்களுக்கு என்னுடைய ஒரே கேள்வி, அவர்கள் அனைவரும் அப்படி பேசுவதல்ல, ஆங்கில வழியிலும் அவன் தமிழ்தான் பேசுகிறான், அவனுக்குள் மாற்றம் தான் தேவை, வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறேன். இந்த தலைமுறையினர் திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். திருக்குறள் மட்டுமா, பல நூல்களையும் பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆதலால் இந்த தலைமுறையினர் தமிழை நேசிக்கிறார்கள். இன்றைய தலைமுறையினர் தமிழை நேசிக்கவில்லை. இன்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் நம் கோவையில் மட்டுமே பல்வேறு கல்லூரிகள் இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கும் தமிழ் என்னும் துறையோ அல்லது தமிழ் என்னும் பட்டப்படிப்பை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையோ மிகவும் குறைவு. தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு கூட தமிழின் உச்சரிப்பு சரியாக வரவில்லை என்றால் தமிழை இன்றைய தலைமுறையினர் நேசிக்கத்தான் இல்லை. தமிழ் இன்று பேச வந்தவர்கள் வெறும் 300 பெயர்தான். ஆனால் இங்கு தமிழை கற்பவர்கள் எத்துணை பேர்? யாராவது கூறினார்களா தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது என்று? ஆனால் இது ஒரு பிம்பம்.
இந்த பிம்பத்தை உடைக்காமல் மேலும் மேலும் அதை நம்பி நாம் ஏமாற்றப்பட்டு தமிழை நேசிக்காமலே விட்டுவிடுகிறோம் என்பதே என் கூற்று. அக்கா சொன்னார்கள், தமிழை பட்டப்படிப்பாக படிக்கிறார்களா? எம் மாணவ செல்வங்கள் தமிழை பட்டத்தோடு படிப்பாய் படிக்கிறார்கள். பட்டப்படிப்பாய் தமிழை மட்டும் படிப்பதல்ல, தமிழோடு வேறொன்றையும் கற்று இது இரண்டையும் தமிழால் அவர்கள் வளர்க்கச் செய்கிறார்கள். தமிழை நன்றாக வாசிக்கிறார்கள், இத்தகைய மாணவர்கள் இருக்கிறார்கள், வாசிக்கிறார்கள் என்று என் அன்பு தம்பி கூறுகிறார். ஆனால் அவரது கூற்றிலே நீங்கள் கண்டிருக்கலாம், மாவட்ட ஆட்சியர் என்னும் சொல்லை பயன்படுத்தாமல் IAS என்னும் சொல்லை அவர் பயன்படுத்தினார் அல்லவா? இப்பொழுது தெரிகிறதா தமிழை நாம் நேசிக்கவில்லை என்பது? இங்கு நீ பேச வந்திருக்கிறாய், உன்னால் தமிழ் சொல் இருக்கும் ஒரு வார்த்தைக்கு ஆங்கில சொல் கூற முடிகிறது என்றால் நீ தமிழை நேசிக்கவில்லை என்றுதானே அர்த்தம்? ஓங்கி தமிழ் வாழ இனி அது உலகை ஆள என்ன செய்ய வேண்டும் நாம்? ஓங்கி தமிழ் வாழ இனி அது உலகை ஆழ இன்றைய இளைய தலைமுறையினராகிய நாம் தமிழின் உட்கூறுகளை அறிந்து வருங்கால சந்ததியினருக்கு அதனை பரப்ப வேண்டும். அதன் நன்மை தீமைகளை நாம் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். தமிழில் கூறியிருக்கும் இலக்கணம், இலக்கியம் என்று அனைத்தையும் அவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு என அனைத்திற்கும் இலக்கணம் வகுத்திருக்கும் மொழியாக, வெறும் வாழும் மொழியாக மட்டுமில்லாமல் வளமான மொழியாக தமிழ் மாற வேண்டும் என்றால் வருங்கால சந்ததியினருக்கு, வருங்காலத்தில் பெற்றோராக போகும் நாம் தமிழ் வழியில் கல்வியை கற்பிக்க வேண்டும். இன்றைய தலைமுறையினர் தமிழை அதிகமாக நேசிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தினசரி வாழ்க்கையில் அதிகம் பயன்படுத்துவதற்கு ஆர்வம் காட்டாதது ஏன்? தினசரி வாழ்க்கையில் அதனை அதிகமாக, தமிழை அதிகமாக இவர்கள் பேசுவதற்கோ அதன் மீது ஆர்வம் காட்டாததற்கோ ஆன காரணம் என்னவென்றால், மேலை நாட்டு மோகம் அது இளைஞர்களுக்குள் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் எம் இளைஞர்கள் எப்படி என்றால், இந்த மொழிக்கு பிரச்சனை வந்தால் ஒன்று கூடுவர். ஞாபகம் இருக்கும் ஜல்லிக்கட்டு என்ற போராட்டம். அதுபோல தமிழுக்கு என்ன ஆனாலும் இளைஞர்கள் காப்பார்கள், இளைஞர்கள் நேசிக்கிறார்கள். இதுவும் ஒரு நாள் மாறும், நடக்கும். வாழ்த்துக்கள். எனக்கு கிடைத்துள்ள தலைப்பு இன்றைய திரைப்படங்களில் சமூக அக்கறை கொண்டவை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திரைப்படமும் மற்றார் பார்வையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இப்போ புதுசாக ஏதேதோ விஷயங்களை பற்றி எடுக்கிறாங்க, புது வாழ்வியலை பற்றி எடுக்கிறாங்கலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு நாட்களிலும் நடக்கக்கூடிய நாள் ஓட்டங்களுக்கும் சரி எப்படி இருக்கோ அதை இயல்பாக எடுக்கிறாங்க. அது சமூகத்தை வெம்மேலும் மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் பல விழிப்புணர்வுகளை கிரியேட் பண்ணுது. திருநங்கைகள் என்பது எல்லாம் கேலி பொருட்களாகவும் கிண்டல்களாகவும் மட்டுமே காட்டப்பட்ட அதே திரைப்படங்கள், காஞ்சனா என்ற திரைப்படத்துக்கு பிறகு பல திருநங்கையின் வாழ்வியலானது மாற்றப்பட்டது. ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் கல்வி வழங்கப்பட்டது. அடிப்படை கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அந்த ஒவ்வொரு கல்வியின் மூலமாகவும் அது எங்கிருந்து கிடைத்தது? திரைப்படங்களை பார்த்துதான் அனைத்து கல்லூரிகளும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இடம் கொடுத்தது. அப்படிதான் கொங்கு நாடு கலைக்கல்லூரியும் எனக்கும் இடம் கொடுத்தது. அதுபோல எப்போதும் திரைப்படங்கள் நமக்கு நம்மளுடைய சமுதாயத்தை மேம்படுத்த மட்டுமே செயல்படுகிறது அல்ல, அது என்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை பின்தங்கவோ நம் சமுதாயத்தை பின்தங்கவோ இருப்பதில்லை என்பது எனது கருத்து. தலைப்பு: இன்றைய திரைப்படங்கள் வணிக நோக்கம் கொண்டவை. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புகழ்பெற்ற நடிகரின் திரைப்படம் திரைக்கு வந்தது. அதை காண்பதற்காக பெரும் கூட்டம் சென்றது. அதில் ஒரு இளைஞன் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்து போனான். ஒரு கணம் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் இங்கு வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், அந்த திரைப்படத்தின் சார்பாக எவரும் அந்த இளைஞரை பார்த்து அவர்களுக்கு ஆறுதலோ பணமோ கொடுக்கவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றோர்கள் மட்டும்தான். குறிப்பாக இன்றைய திரைப்படங்கள் மக்களின் பணத்தை எப்படி பெறுவது என்பதை நோக்கமாகத்தான் கொண்டுள்ளது. இதை நாம் உதாரணமாக கொள்ள முடியும். குறிப்பாக ஒரு உச்ச நட்சத்திர திரைப்படம் முதல் காட்சியாக வருகிறது என்றால் அதன் தொகையே அதிகமாக இருக்கிறது என்று நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக தொகையை இவ்வளவு அதிகப்படுத்தி மக்களினுடைய அன்றாட வருமானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் சொகுசு வாழ்க்கையை வாழக்கூடிய நடிகர்களாகத்தான் இன்றைய திரைப்படங்கள் இருந்து கொண்டிருக்கிறது.
தலைப்பு இன்றைய திரைப்படம் என்பதால் இன்றைய திரைப்படங்கள் நம்முடைய வணிக நோக்கம் கொண்டதாகத்தான் என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. திரைப்படம் என்பது வணிக நோக்கம்தான் என்று அவர் உரைத்தார். ஒரு வணிகத்தை மட்டுமே வைத்து அதை மட்டுமே செயல்படுத்தி தான் படம் எடுக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்பும் ஒரு விஷயம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த திரைப்படத்துறையின் பின்பு வேலை செய்யும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அங்கு பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் வாழ்வியலானது, அவர்களது குடும்பத்தின் பிறகு சமூகம் மேம்படுகின்றது. சகோதரி, தலைப்பு இன்றைய திரைப்படங்கள், அன்றைய திரைப்படங்கள் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் வந்த திரைப்படங்கள் வணிகத்தை நோக்கமாக கொண்டவை அல்ல. அது மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், சமுதாயம் வளர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான் அன்றைக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் வணிகத்தை நோக்கமாக வைத்து பணத்தை சம்பாதித்து எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்பதைத்தான் நோக்கமாக வைத்திருக்கிறதே ஒழிய அன்றைய திரைப்படங்களோடு நாம் இன்றைய திரைப்படங்களை என்றைக்கும் ஒப்பிட முடியாது என்பதைத்தான் நான் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்க விரும்புகிறேன். 100% வணிக நோக்கத்தில் வரக்கூடிய திரைப்படங்களை இளைஞர்கள் ஏன் புறக்கணிக்க கூடாது? சார், முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா 100% வணிக நோக்கம் வருது. ஆனால் அவர்களை கவரக்கூடிய வகையில் வருது. அதில் அதிக அளவு பணத்தை முதலீடு பண்ணி அவங்க எப்படியாவது பார்க்க வச்சிடணும், எப்படியாவது அதை பார்த்தாகணுங்கிறதுக்காக பல்வேறு செலவுகளை சென்று பல கோடிகளை கொட்டி செய்கிறாங்க. இதனால தான் இன்றைக்கி இளைஞர்கள் வெகுவாக திரைப்பட நோக்கி போகக்கூடிய காரணங்களாக இருக்குங்க சார். படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளருடைய மைய நோக்கம் இதில் நம்ம போட்ட பணத்தை இன்னும் அதிகமாக எடுக்கணும்னு நினைப்பாரா, இல்லை இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைப்பாங்களா? பலவரின் பார்வையானது அந்த இட்ட நிதியை பெருமனாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் இங்கு பல இயக்குனர்கள் அதன் பின் உரைக்கும் கதையானது பல சாமானிய மக்களிலிருந்தும் கூட வருகின்றது. அந்த கதைகளானது பெருமளவு வெற்றி அடையாவிட்டாலும், அவர்களின் பெருமளவு அவர்களை உயரத்தில் கொண்டு போகாவிட்டாலும், அது சில இடங்களில் வாழ்க்கை வரலாறாக சில இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படி பல படங்கள் நமது திரைப்பட உலகில் வந்துள்ளது. அந்த திரைப்படங்களும் இன்று பலர் வாழ்க்கையை மாற்றியுள்ளது என்பது எனது கருத்து. மாணவர்களுக்கு பெரிதும் சிறந்தது நேரடி வழிக்கல்வியே. இன்று ஏழை பள்ளி மாணவிகள் இருக்கிறார்கள், மிக தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்களால் அதிக பணம் செலுத்தி படிக்க முடியாது. அதற்காக தான் அரசு பள்ளிகளையும் அரசு கல்லூரிகளையும் அமைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நேரடி கல்விதான் சிறந்ததாக இருக்கும். இன்னும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையேயான தொடர்பானது பாம்பன் பாலம் அளவிற்கு நீண்டு கொண்டே போனால் அவர்களுக்கு ஏது புரிதல் இருக்கும்? புரிதல் வேண்டுமென்றால் நேரடி கல்விதான் சிறந்ததாக இருக்கும். நேரடி கல்வியில் தான் ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை உரையாடி கொள்ள முடியும். இதே இணையவழி கல்வியாக இருந்திருந்தால் அல்லது நேரடி கல்வி முறையற்று வேறொரு முறையாக இருந்திருந்தால் அவர்களால் சரியாமல் கல்வி கற்க முடியாமல் அவர்களுடைய வளர்ச்சி கீழோங்கியும் இருந்திருக்கலாம். கொரோனா பெருந்தொற்று வந்தபோது பெரும்பாலும் கல்விக்கூடங்கள் முடக்கப்பட்டிருந்தன. அந்த கல்விக்கூடங்களில் பயின்ற மாணவர்களின் நிலை கேள்விக்குறியானது. அப்போது ஆபத் பாண்டவனாக வந்தது இணையவழி கல்விதான். இணையவழி கல்வியின் மூலமாகத்தான் இன்றும் சில மொழிகள் அழியாமல் இருக்கிறது. இணைய வழியில் தமிழ் மட்டும் ஏற்றப்படவில்லை என்றால் அதனை பயன்படுத்துவோரின் விகிதம் குறைந்திருக்கும். இந்த இணையவழி கல்வி வந்ததற்கு பிறகு உடல் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களிடம் ஒரு திறன்பேசியை வைத்து கொண்டு யாரிடம் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே மாணவர்களுக்கு பெரிதும் துணை நிற்பது இணையவழி கல்வியே என்பதை அழுத்த திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். சகோதரர் சொன்னார், கொரோனா காலங்களில் இணையவழி கல்விதான் அதிகமாக உதவி செய்தது என்று. கொரோனா பேட்ச் என்றாலே உங்களுக்கு அறிவு கூர்மை இருக்காது என்று சொல்லும் அளவிற்கு கொரோனாவில் இணையவழி கல்வியினால் அந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கே ஒரு கொரோனா பேட்ச் என்றால் அறிவு இருக்காது என்று ஒரு பட்டம் சூட்டப்பட்டு விட்டது. தற்போது முதல்வர் அவர்களின் ஆட்சி வந்த பிறகு முதலாக அவர் அமல்படுத்திய சட்டம் என்னவென்றால், கிராமப்புறங்களில் இருக்கும் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களும் மென்பேசி பெற வேண்டும், அந்த மென்பேசியின் வாயிலாக அவர்கள் கல்வியை பெற வேண்டும் என்பதுதான் ஸ்டாலின் அவர்கள் முதலில் வந்தவுடன் போட்ட அரசாணை என்பதை இந்த அவைக்கு நான் முன்னிறுத்துகிறேன்.
நேரடியாக பார்க்கிற பொழுது ஒரு ஆசிரியரை ஒரு ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு இவர் அவர் மாதிரியே வர வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு உயர்ந்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இணைய வழியிலே படிக்கிற போது அந்த வாய்ப்பு இருக்காது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் சொல்கிற முன்மாதிரிகள் இப்போது நேரில் பார்க்க அவசியம் இல்லை. ஏனென்றால் இணையத்தை துறந்தாலே பல்வேறு நபர்களின் கொள்கைகள், அவர்கள் எப்படி படிக்க வேண்டும் என்பதில் தொடங்கி எவ்வாறு பரீட்சையை எழுத வேண்டும் என்கிற அனைத்து தகவல்களையும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அப்போது நேரடி வழி கல்வி, இப்போது இணைய வழி கல்வி, இப்போது அந்த முன்னுதாரணங்களாக அவர்கள் எங்களை இணைய வழியில் தொடர்பு கொள்கிறார்கள். ஆக இங்கு வேறுபாடு முன்னுதாரணத்தில் இல்லை, அங்கு இருக்கும் இடைநிலை தரகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நேரடி கல்வி தான் சிறந்தது, அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிற நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி மாணவ மாணவிகள் அது ஏன் 1ஆம் வகுப்பில் இருந்து கல்லூரி வரைக்கும் வேலை நாள் அப்படிங்கிறத விட விடுப்புனா மட்டும் மகிழ்ச்சி அடைகிறீங்க? வாரம் முழுவதும் பல தினம் வீட்டு பாடங்கள், ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய பாடங்கள், இதெல்லாம் படித்து படித்து சோர்வான நாங்கள் விடுமுறை என்றால் விளையாடலாம், ஓடி ஆடலாம், நண்பர்களுடன் இருக்கலாம், தொலைபேசியை பார்க்கலாம். இந்த காரணங்களுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொழில்நுட்பம் வளர வளரத்தான் மனித சமூகம் தான் இருக்கும் இடத்திலிருந்து அடுத்த நிலைக்கு நகர்ந்து செல்லும் என்பது உலகறிந்த உண்மை. அப்படி இருக்க உறவுகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் செல்பேசி உறவுகளை இணைக்கத்தான் செய்கிறது என்று பேச வந்துள்ளேன். அமெரிக்காவில் ஐடியில் இருக்கும் பெரியப்பாவின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தினமும் என்னால் கேட்டு தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அது செல்பேசியால் தானே. மனிதனுடைய வாழ்வியல் சூழல் முற்றிலும் பரிணமித்துவிட்ட இந்த காலகட்டத்தில் செல்பேசி தவறு என்று சொல்லி, செல்பேசி தேவையற்றது என்று சொல்லி அதை ஒதுக்கி விட்டோமேயானால் உறவுகள் பிரிந்துதான் போகும். உறவுகள் பிரிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வேண்டுமானால் நாம் செல்பேசி வேண்டாம் என்று சொல்லலாம். ஆனால் நாம் உறவுகள் இணைந்திருக்க வேண்டும் என்று எண்ணும் ஒரு சமூகம். அதனால் செல்பேசியின் சில குறைகளை சரி செய்து அந்த கருவியை முற்றிலும் நல்ல முறையில் பயன்படுத்துவோம். நன்றி. செல்பேசி உறவுகளை பிரிக்கிறது என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று போட்டியின் விதிமுறைகள் அறிவிக்கப்பட்ட பொழுது, போட்டியின் தலைப்புகள் அறிவிக்கப்பட்ட பொழுது, நாம் எந்த நண்பரிடமாவது இந்த தலைப்பிற்கு என்ன அர்த்தம், இந்த தலைப்பை நான் எப்படி அணுக வேண்டும் என்று கேட்டோமா? இல்லை, மாறாக செல்பேசியிடம் கேட்டோம். இப்படி இந்த சமூகத்தில் செல்பேசி நம்மை இணைக்கிறதா என்று கேட்டால், உறவுகளை இணைக்கிறதா என்று கேட்டால், ஒரு மிகப்பெரிய உதாரணம் நாம் தான். இந்த போட்டிகளில் நாம் செல்பேசியை தான் தொடர்ந்தோம் தவிர எந்த உறவையும் நாம் தொடரவில்லை. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்று எண்ணற்ற தகவல்களும் புலனங்களும் நம்மிடையே இருக்கின்றன. ஆனால் அதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது உங்கள் பெற்றோர்களையும் உங்கள் உறவுகளையும் அது தனித்துதான் வைக்கிறது. எப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கங்களுக்காக நீங்கள் அதை பயன்படுத்தினாலும் சில நோக்கங்களால் அது உங்களை சீரழிவுக்கு உட்படுத்துகிறது. நான் இந்த சமூகத்தில், இந்த மேடையில் எனக்கு என்ன தலைப்புகள் கொடுக்க போகிறார்கள், நான் எப்படி பேச போகிறேன் என்பதை உணர்கையில் எனக்கு முக்கியமாக செல்பேசி உதவி புரிந்தது, உண்மைதான். ஆனால் நான் அங்கு என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார், நான் அவரிடம் கேட்கவே இல்லை. இப்படி உறவுகளை இணைக்கத்தான் செய்யவில்லை, அது பிரிக்கத்தான் செய்கிறது என்று உங்களிடம் முன்வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. செல்பேசி நம்மை பிரிக்கிறது என்று ரொம்ப பயம் கொள்கிறார் அவர். நம்முடைய ஆதி உணர்வுகளை இன்னைக்கும் நேத்து வந்த ஒரு கருவி அழித்து விடும் என்று நினைக்கும் அளவிற்கு மனிதத்தின் மீது நமக்கு இருந்த நம்பிக்கை குறைந்து விட்டது. செல்பேசி நம்மை எந்த காலத்திலும் மனிதனின் உள்ளிருக்கும் ஆதி அந்தம் என நம்முடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நம்முடனேயே இருக்கக்கூடிய உணர்வுகளை ஒன்றும் செய்து விடாது. பயங்கொள்ள வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் ஒரு இடத்தில் விபத்தில் சிக்கினால் இந்த செய்தியை எப்படி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு எப்படி லைக்குகளை அள்ளலாம் என்று மனிதத்தை கொள்ளுகின்ற ஒரு நோக்காக இன்றைக்கு சமூகத்தினரிடையே இந்த கைபேசி பயன்படுகிறது என்றால் அதுதான் நிதர்சனமான உண்மை. பெற்றோர்களிடம் பக்கத்தில் அமர்ந்து பேசுகிறீர்களா? நிச்சயமாக கிடையாது. மாறாக அறைக்குள் சென்றுவிட்டு தன்னுடைய உணர்வுகளையும் உறவுகளையும் பிரிக்கின்ற ஒரு நோக்காக ஆன்லைன் விளையாட்டுகளிலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய பல விதமான கருத்துக்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு கைபேசியில் நம்முடைய
வாழ்வையும் இந்த சமூகத்தின் நிலையையும் இழக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ அலைபேசி உறவுகளை பிரிக்கிறது என்று நீங்கள் சொன்னீங்க. அலைபேசி இல்லாத ஒரு உலகத்தை உங்களால் யோசித்து பார்க்க முடியுமா? நிச்சயமாக யோசித்து பார்க்க முடியும் ஐயா. ஆனால் மாறி வரும் இந்த சூழலில், உணர்வுகளை கொல்லுகின்ற இந்த சூழலில் கைபேசி இல்லாத நாட்கள் எவ்வளவு அழகான நாட்கள் தெரியுமா? இந்த சமூகத்தினிடையே அழகான நாட்கள் கைபேசி இல்லாத நாட்கள் தான். நாம் நம்முடைய உறவுகளை இணைத்தோம், நம்முடைய உணர்வுகளை இணைத்தோம். இப்படி பல்வேறு விதமான இணைக்கும் சூழலில் கைபேசி இல்லாத நாட்களே மிக சிறந்தது. தொலைவில் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் இணைக்கிறது உண்மைதான். ஆனால் வீட்டிற்குள்ளே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான இடைவெளியை இந்த செல்பேசி அதிகமாக உருவாக்கி இருக்கிறது என்பது உண்மைதானே? நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒரு பதின்ம பருவத்தில் இருக்கக்கூடிய, அடலசன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ எந்த காலத்திலும் தன்னுடைய தகப்பன்மாரிடமும் தாய்மாரிடமும் நல்லா பேசினதில்லை. அவர்களுக்கு இடையே அந்த சண்டையும் அந்த பூசலும் எல்லா நேரத்திலும் இருந்துதான் இருக்கிறது. என்னை பார்த்து நீ சரியில்லை என்று சொல்லும் என் அம்மாவை பார்த்து அவள் அம்மா சொன்னால் நீ சரியில்லைன்னு. அப்போ இந்த ஒரு பருவத்திற்கான ஒரு இயல்பாக நான் அதை பார்க்கிறேன். நன்றி. ஊடகங்களில் பெண்களின் சித்தரிப்பு முறையாக உள்ளது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்ற காலம் மாறி இன்று எமது ஊடகத்தின் வாயிலாக அடுப்பூதும் பெண்களும் அரசியலில் ஆளலாம் என்ற கருத்து தோன்றியிருக்கிறது என்று சொன்னால் அது எமது ஊடகத்தின் வாயிலாக தானே. அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனின் 7 பருவங்களை அறிந்து கொள்வதற்கு ஊடகம் சிறந்த வழியாக உள்ளது. எப்படி என்றால் சொன்னால், நான் ஒரு ஆண் என்பதால் ஒரு ஆணின் 7 பருவங்களை என்னால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு பெண்ணின் 7 பருவங்களை அறிந்து கொள்வது எனது அம்மாவிடம் கேட்பதற்கோ எனது சகோதரியிடம் கேட்பதற்கோ சற்று தயக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஊடகத்தின் வாயிலாக அவர்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி உணவுகளை வழங்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்தையும் கற்றுக்கொண்டு அவர்களை பேணி காக்கிறேன் அல்லவா. அதற்காகத்தான் கூறுகிறேன், ஊடகம் என்பது பெண்களை சிறப்பாகவே சித்தரிக்கின்றது. ஊடகங்களில் பெண் சித்தரிப்பு முறையற்று உள்ளது. இந்த தலைப்பு மிகவும் சிக்கலான ஒன்று. ஏனென்றால் அண்ணன் நிறைய நிறைகளை சொன்னார். பெண்களினுடைய சதை என்றைக்கு ஊடகங்களின் வாயிலாக வணிகமயமாக்கப்பட்டதோ அன்றைக்கே ஊடகங்களில் பெண்களினுடைய சித்தரிப்பு முறையற்றுதான் உள்ளது என்பது பொருளாகி விடுகின்றது. ஏன் பெண்களினுடைய சதையும் இங்கு வணிகமாக்கப்பட்டு விட்டது என்றால், பெண் என்பவளினுடைய உடலும் இங்கு அரசியலாக்கப்பட்டு விட்டது. ஆதலால் அவளினுடைய உடலும் இங்கு வணிகமயமாக்கப்பட்ட ஒன்றாகத்தானே இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு அபத்தம் உள்ளது என் அன்பானவர்களே. ஊடக விளம்பரங்களில் என்ன தெரியுமா? ஊடக விளம்பரங்களில் ஒரு வாசனை திரவியம் அடித்த ஆண் பின்னால் பெண் ஓட வேண்டும் என்று என்றைக்கு கட்டமைக்கப்பட்டதோ அன்றைக்கே ஊடகங்களின் விளம்பரங்களில் பெண்களினுடைய சித்தரிப்பு முறையற்று உள்ளது என்பது பொருளாகி விடுகிறதா இல்லையா என்பதை என் அன்பிற்குரியவர்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் பல்வேறு துறைகளில் பெண்கள் ஆளுமைக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். அதில் ஊடகத்துறையும் ஒன்று. ஆனால் அந்த ஊடகத்துறையில் பெண்கள் கண்ணியமாகவும் மிக நேர்த்தியாகவும் நடத்தப்படுகிறார்களா என்ற கேள்வியை இந்த அவையில் நான் முன்னிறுத்துகின்றேன். புறநானூற்றிலே ஒரு கதை இருக்கிறது. புறமுதுகில் அம்பு பாய்ந்து இறந்திருந்தான் என்று சொன்னால் அந்த மார்பகத்தை, அவன் பால் வைத்து குடித்த மார்பகத்தை அறுத்து வீசுவேன் என்று சொன்னவள் நம் வீர தமிழச்சி. ஊடகத்தின் வாயிலாகத்தான் மார்பகம் என்பது ஒன்று, உடல் உறுப்புகளில் ஒன்று என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த ஊடகங்களில் பெண்ணுடைய மார்பகத்தை பற்றி அண்ணன் அழகாக சொன்னார். அந்த மார்பகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உள்ளாடை விளம்பரங்களை வீட்டில் உள்ள பிள்ளைகள் காண முடியுமா என்பதை அறிவார்ந்தவர்கள் புரிந்து கொள்ளணும். பெண்களினுடைய இடுப்பும் சதையும் தோலும் இரத்தமும் கூட வணிகமயமாக்கப்பட்டது இந்த ஊடகங்களின் மூலமாகத்தான் என்பதை என்னுடைய வாதமாக வைக்கின்றேன். ஊடகங்கள் மூலமாக பெண்களிடையே சமுதாய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஊடகம் என்றால் நாம் வெறும் காட்சி ஊடகத்தை மட்டும் பேசிவிட்டு கடந்து செல்ல முடியாது. சமூக ஊடகம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சமூக ஊடகத்தில் பெண்கள் இன்றைக்கு எவ்வாறான ரீல்ஸ் என்று சொல்லக்கூடிய வீடியோக்களை பதிவு செய்வதிலிருந்து துவங்குகின்றது. பெண்களினுடைய சித்தரிப்பு எப்படி இருக்கிறது என்று. ஆண்களை அறிவும் வீரமும் கொண்டவர்களாக அடையாளப்படுத்துகிற இந்த ஊடகம் பெண்கள்
குறிப்பாக பொதுவெளியில் இயங்கக்கூடிய பெண்களுடைய சொந்த வாழ்க்கையின் அவதூறுகளை போட்டி போட்டுக்கொண்டு சித்தரிக்கிற வேலையை ஏன் செய்கின்றன? அம்மா, நீங்கள் கூறும் கருத்தில் எனக்கு சற்று மாற்று கருத்து இருக்கிறது. என்னவென்று சொன்னால், வீரமும் அறிவும் கொண்டவர்கள் ஆணுக்கு பெண் நிகர் என்பதால் தான் இன்று எனக்கு நடுவராக நீங்கள் இருவரும் அமர்ந்திருக்கிறீர்கள். அதனால் கூறுகிறேன், ஊடகத்தின் வாயிலாக பெண்களின் சித்தரிப்பு சிறப்பாகவே உள்ளதம்மா. வாழ்த்துக்கள். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி இன்றைக்கு கோவை மண்டலத்தில் இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்காக நமக்கு எல்லா வகையான உதவிகளையும் புரிந்த கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆசிரிய பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரிய ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கான சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் வழங்குவதற்காக தமிழ் பேராய தலைவர் கலைமாமணி முனைவர் கரு நாகராசன் ஐயா அவர்களையும் செயலர் முனைவர் ஜெய்கணேஷ் ஐயா அவர்களையும் பணிவன்போடு மேடை கழிக்கிறோம். கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை உதவி பேராசிரியர் திருமதி பத்மினி பிரகாஷம் அவர்களை மேடை கழிக்கிறோம். இந்த நிகழ்வின் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை உதவி பேராசிரியர் ராஜலட்சுமி அம்மா அவர்களை பணிவன்போடு மேடை கழிக்கிறோம். தக்க சமயத்தில் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு துணை நின்ற கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் CA வாசுகி அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டில் எந்தவித தொய்வும் இல்லாமல் எங்களுக்கு துணை நின்ற கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு அந்த கல்லூரிக்கான நினைவு பரிசினை தற்பொழுது வழங்க உள்ளோம். நினைவு பரிசினை பெறுவதற்காக கல்லூரியின் முதல்வர் முனைவர் வே சங்கீதா அம்மா அவர்களையும் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் முத்துக்குமார் ஐயா அவர்களையும் பணிவன்போடு மேடை கழிக்கிறோம். முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசாக புத்தகம் ஒன்று வழங்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட பேச்சு போட்டியினுடைய 2வது சுற்று மற்றும் இறுதி சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய நடுவர் பெருமக்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. முதலாவதாக ரூட்ஸ் நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் சொல்லின் செல்வர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் ஐயா அவர்களை பணிவன்போடு மேடை கழிக்கிறோம். அவினாசி லிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தின் தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் குரு ஞானாம்பிகா அம்மா அவர்களை மேடை கழிக்கிறோம். அனைவரும் காத்திருந்த அந்த தருணம், போட்டியிட்ட 16 நபர்களிலிருந்து பரிசு பொருட்களை தட்டி செல்லக்கூடிய அந்த 8 நபர்கள் யார், அந்த 8 நபர்களிலிருந்து மாநில அளவிலான போட்டிக்கு முன்னேறி செல்லக்கூடிய அந்த 4 நபர்கள் யார் அப்படின்றத தற்பொழுது நடுவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். முன்னதாக ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக. கோவை என்றால் சிறுவாணி இனிக்கும், கொங்கு தமிழ் மணக்கும், மேற்கு மலை சாரல் வந்து மெல்ல நனைக்கும், இங்கு உழைக்கும் தோள்களை ஒரு சேர இணைத்தால் இந்தியாவில் இன்னொரு இமயம் பிறக்கும். அப்படிப்பட்ட கோவை மாணவ மாணவியர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டு தங்களுடைய சொல்லாற்றலை இங்கே நிரூபித்திருக்கிறார்கள். ஆக நிறைவு சுற்றில் நானும் பேராசிரியை குரு ஞானாம்பிகையும் நடுவர்களாக பொறுப்பேற்று யாரை தேர்வு செய்வது என்பதில் நாங்கள் திக்குமுக்காடிவிட்டோம். நீங்கள் பேசுவதற்காக கொடுத்த தலைப்பு நடைமுறை வாழ்க்கையோடு ஒட்டிய தலைப்பாக இருந்தது. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சர்க்கரை குவியல்களாக இங்கே கிடைத்தது. ஆக இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராயம் ஆல்போல் தலைத்து இன்னும் மனித மாணவ மனங்களில் தமிழ் ஆர்வத்தை ஊட்டி ஓங்கி தமிழ் வாழச் செய்கிற நற்பணிக்காக நான் நன்றாக பாராட்டுகிறேன். இதனுடைய தலைவர் அவர்கள் ஓயாது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அலைந்து அலைந்து அழுத்து விட்டேன் என்று ஒரு நொடியேனும் ஓய்வெடுத்தது உண்டா? சுற்றி சுற்றி சோர்ந்து விட்டேன் என்று பூமி ஒரு நொடியேனும் படுத்து கொண்டது உண்டா? உழைத்து உழைத்து களைத்து விட்டேன் என்று சூரியன் ஒரு பகலேனும் பர்மிஷன் போட்டதுண்டா? ஆக இந்த தலைவர் இன்றுதான் காலையில் சென்னையிலிருந்து கோவை வந்து மாலையோடு மாலையாக சென்னை செல்கிறார். அந்த அளவிற்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இளம் தலைவரை பெற்றிருக்கக்கூடிய இந்த பேராயத்திற்கு கோவை மாணவர்கள் இன்னும் பெரிய கைதட்டலோடு அவரை பாராட்ட வேண்டும். அத்தோடு இணைபிரியாத செயலாளராக இருக்கிறார். அவருடைய குழுக்கள் எல்லாம் தேனியைப் போல சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருப்பதை நான் பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதற்கு கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி இந்த தளத்தை கொடுத்து நல்ல உணவை கொடுத்து அனைவரையும் அன்போடு உபசரித்த தன்மையை பாராட்டி அவர்களுக்கு நான் கொள்ளை கொள்ளை மகிழ்ச்சியிலே பரிசளிக்க துடிக்கின்றேன். நான் பூமாலை அணிவித்து தலைவர் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பூமாலை அணிவித்தால் அது வாடிவிடும் என்பதற்காக உங்கள் கைதட்டல் மாலையை கவிதை மாலையாக வழங்கி விடைபெறுகிறேன். தொடர்ந்து அந்த 8 நபர்கள் யார் அப்படின்றத இப்போ அறிவிக்க போகிறோம். முன்னதாக
அந்த 8 நபர்களுடைய பதிவு எண்கள் மட்டும் இப்போ நான் அறிவிக்க போகிறேன். நீங்கள் எந்த அடிப்படையில், அதாவது எந்த மதிப்பெண் பெற்று நீங்கள் பரிசு பெற போகிறீங்க அப்படின்றத நடுவரையா அவர்கள் தான் அறிவிப்பாங்க. அந்த 8 நபர்களுடைய பதிவெண்கள் நான் அறிவித்ததும் அந்த நபர்கள் மேடைக்கு வந்துடுங்க. பதிவு எண் 8080 8வது இடம் பிடித்து 20,000 ரூபாய் ஆறுதல் பரிசை வெல்லக்கூடிய நபர் நான் யோகராகவன், பிஏஜி கலை அறிவியல் கல்லூரி, கோவை. அடுத்ததாக 7ஆம் இடம் பிடித்து 20,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் மு கவிநிலவன், பிஏஜி கலை அறிவியல் கல்லூரி. தொடர்ந்து 6ஆம் இடம் பிடித்து 20,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் பா நிலவரசி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். அடுத்ததாக 5ஆம் இடம் பிடித்து 20,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் சா சண்முக மெலினா, அவனாசிலிங்கம் மனையில் பல்கலைக்கழகம். தொடர்ந்து 4ஆம் இடம் பிடித்து 20,000 ரூபாய் பரிசு தொகையோடு மாநில அளவில் நடைபெற இருக்கக்கூடிய போட்டிக்கு முன்னேறி செல்லக்கூடிய நபர் நாகராஜ், சிக்கண்ணா அரசு கலை கல்லூரி. அடுத்ததாக 3ஆம் இடம் பிடித்து 50,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் தமிழவன், பிஏஜி கலை அறிவியல் கல்லூரி. மீதமுள்ள அந்த 2 நபர்கள் முன்னாடி வரலாம். ஒரு குட்டி கவுண்டவுன் போயிடலாமா? 10 9 8 7 6 5 4 3 2 1 முதலிடம் பிடித்து 1,00,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் அர்ஷிதா, பிஏஜி கலை அறிவியல் கல்லூரி. 2ஆம் இடம் பிடித்து 75,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் ரேஷ்மா, பிஏஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி, கோவை. இறுதி சுற்றில் வந்து முதல் பரிசு வாங்கியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நமக்கும் ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்திற்கும் இதை டெலிகாஸ்ட் பண்ணுற வேந்தர் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றிகள். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்தின இந்த சொல் தமிழா சொல் பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு வாங்கியிருக்கேன். மாநில அளவில் போட்டியிடுபவர்களுக்கும் பரிசு தொகையுடன் ஊக்கத்தொகையும் சேர்ந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வாங்க எல்லாருமே சென்னையில் மீட் பண்ணலாம். நான் 3ஆம் இடம் பெற்றிருக்கின்றேன். இந்த 3ஆம் இடம் பெற்று நான் மாநில அளவிலான பேச்சு போட்டியிலும் கலந்து கொள்ள உள்ளேன். அனுபவமே சிறந்த ஆசான். இதில் கற்றுக்கொண்ட அனுபவங்களை வைத்தும் இதில் செய்த பிழைகளை திருத்திக் கொண்டும் மாநில அளவில் ஒரு நல்ல பேச்சு போட்டியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்கிய எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்திற்கு என்னுடைய பேரன்புகளும் நன்றியும். 4வது இடம் கொடுத்து என்னையும் மாநில அளவிலான பேச்சு போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பினை இந்த எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனமானது எனக்கு வழங்கியிருக்கு. ஒவ்வொரு தொகையும் 20, 50, 75,000, 1,00,000 என்று எங்கள் குடும்பத்தினுடைய வருட மாத வருமானங்கள் எல்லாம் ஒரே நாட்களில் நாங்கள் பெறக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு இப்பேற்பட்ட வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனங்களுக்கும் வேந்தர் தொலைக்காட்சிக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி வெற்றிகரமா இந்த வாரம் கோவை மண்டலத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. 3 சுற்றுகள் நிறைவடைந்து அடுத்த மாநில அளவில் நடைபெறக்கூடிய போட்டிக்கு தேர்வாகிக்கக்கூடிய 4 நபர்கள் யார் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சேலம் மண்டலத்தில் சந்திக்கிறேன்.